ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். சாலமன் ராஜா அரசவை ஒரு சிக்கலான வழக்கு தான். அந்த வழக்கு என்னென்னா, ஒரு குழந்தைக்கு 2 அம்மா போட்டி போடுறாங்க. இல்லை இது ஏன் குழந்தை தான், இல்லை இது ஏன் குழந்தை தான். உடனே ராஜாவும் யோசனை பண்ணிட்டு அது எப்படி இந்த வழக்கு நம்ம தீர்க்குது அப்படின்ட்டு. சரி, இல்லை ராஜா முதல் சொன்னாங்க, நீங்கள் ஒரு 6 மாதம் வளர்த்துக்கோமா, அவங்க ஒரு 6 மாதம் வளர்த்துக்கிட்டோம். இல்லை நான் அப்படிலாம் விட முடியாது, இது ஏன் குழந்தை, நான் அவங்க வீட்டிலாம் அப்படி விட முடியாது. சரிம்மா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டது. உடனே ராஜா ஒரு யோசனை பண்ணார். இப்போ ஒரு குழந்தை, ஆனால் தாய் 2 பேராக இருக்கீங்க. அதனால் அவங்க 2 பேரும் 6 மாதம் வளங்கன்னா நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. அதனால் நான் யோசனை பண்ணிட்டு உடனே ராஜா ஒரு தராசு ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு, இந்த குழந்தைய சரி பாதியாக அறுத்து அந்த அம்மாவுக்கு பாதி, இந்த அம்மாவுக்கு பாதின்னு கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே குழந்தையோட உண்மை நம்ம, ஐயோ ராஜா வேண்டாம் ராஜா, என் குழந்தை அந்த அம்மாக்கிட்டே இருந்து வளரட்டும், நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிறேன். உடனே ராஜா, நீ தாம்மா உண்மையான அம்மா, நான் உன் குழந்தையெல்லாம் அறுத்து இட போகிற அளவுக்கு நான் கல்யாணம் பண்ணேன். யார் உண்மையான அம்மான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வச்ச டெஸ்ட்டில் நீ ஜெயிச்சிட்ட. அந்த அம்மாவை பிடிச்சி உள்ளே தூக்கி போடுங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா இன்னொரு அம்மா உள்ளே போடும். இந்த இதில் இருந்து உண்மையான தாய் எப்பயுமே தன் பிள்ளை அழியணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுதான் இந்த கதையோட அர்த்தம். அடுத்தது இன்னொரு கதை. அது என்னென்னா, கிருஷ்ணதேவராயர் அறைக்கு அவையில் இருக்கும்போது, தெனாலிராமனும் இருக்கும்போது ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு என்னென்னா, ஒருத்தர் இரும்பு கடை வச்சுருந்தார், அதான் பாத்திர கடை. அவர் கொஞ்ச நாள் வெளியூருக்கு போயிட்டு வரான்ட்டு அவன் நண்பர்கிட்ட அந்த கடையை ஒப்படைச்சிட்டு போனார். ஆனால் அந்த நண்பன் அவர் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவர் வந்தபோது அவர் சொன்னார், ஐயோ நீ கொடுத்த பாத்திரத்தெல்லாம் எலி தின்னு எல்லாத்தையும் ஓச்சிச்சு. உடனே அவர் இரும்பு போய் எப்படிப்பா எலி சாப்பிட்டுன்னு, அது சாப்பிட்டுருச்சு, ஒரு நாள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கொண்டு. உடனே அந்த இரும்பு கடைக்கார நேராக தெனாலிராமன் அதான் கிருஷ்ணதேவராயர் அவையில் போயிட்டு, ஐயா நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். இந்த மாதிரி இந்த நான் கடையை ஒப்படைச்சிட்டு போனேன். கடையை உடைச்சிட்டு போனால் அவன் என்னென்னா இரும்பை போய் எலி தின்றுச்சுன்னு நான் மோசடி பண்ண பார்க்குறான். அவன் உடனே என்னென்னா ஆமாம் தின்றுச்சு. உடனே நான் தெனாலிராமன் ஒன்று யோசனை பண்ணேன். சரி, உனக்கு ஒரு அன்பான பையன் இருக்கானா, அந்த பையனை நான் ஒரே ஒரு நாள் மட்டும் என் வீட்டில் கொண்டு போய் வச்சு, நீங்கள் கூப்பிட்டு போனால் எனக்கு புண்ணியம் ஐயா அப்படின்ட்டு அவனை பையனை அனுப்பி வச்சிட்டேன். உடனே தெனாலிராமன் அவர் வீட்டில் போயிட்டு அடுத்த நாள் அந்த இரும்பு எலி தின்றுச்சுன்னு போய் சொன்னார். அவர், ஐயா என் மகனைங்க ஓமனை, ஐயோ நேற்று ஒரு பருந்து தூக்கிட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு. ஐயோ எப்படி அவ்வளோ பெரிய பையனை பருந்து தூக்கிட்டு போ, ஏன்பா எறும்பு எலி கடிச்சு தின்னும்போது அவன் பையனை பருந்து தூக்கிட்டு போவதா? ஐயோ இதை ஒத்துக்கணும், ஐயா என்னை மன்னிச்சிருங்க. உடனே அந்த இரும்பெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் அரசர் காலில் விழுங்க, என்னை மன்னிச்சிருக்கணும். உடனே அரசர், இதிலேருந்து நான் நேர்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பையனை அவங்கக்கிட்டே அவங்க அப்பாக்கிட்டே அனுப்பிட்டார். இதுதான் தெனாலிராமனோட இதுதான் இந்த கதையோட அர்த்தம். என்றைக்குமே நேர்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.